முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாட்களா வந்து அதாவது யுஎஸ் கவர்ன்மெண்ட் இப்ப புது கவர்ன்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மிக முக்கியமா ஒரு நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுச்சு. ஸோ அந்த வார்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமா பேசப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரம்புக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்க போகுது. நோபல் பரிசு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து எல்லா யூடியூப் சேனலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பேசினதா இருக்கட்டும், எல்லா தலைவர்களும் பேசினாங்க. ட்ரம்ப் உள்பட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் 7 போர வந்து நிப்பாட்டியிருக்கேன். எனக்கு தான் நோபல் பரிசு குடுக்கணும். அப்படிங்கிற மாரியே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பர்ட்டிகுலரா வந்து நான் தான் வந்து இந்தியா, பாகிஸ்தான் போர வந்து நிப்பாட்டினேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருந்த ட்ரம்புக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடி விழுந்திருக்கு. ஸோ அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நோபல் பரிசு. நோபல் பரிசுங்கிறது இப்ப யாருக்கு போயிருக்குன்னா, அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்புக்கு கிடையாதுங்க. இப்ப வேற ஆளுக்கு தான் போயிருக்கு. ஸோ ட்ரம்ப் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னு தெரியல. அடுத்து அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ வாங்க, இந்த நோபல் பரிசு வாங்கினவங்க பாத்தீங்கன்னாக்கா, உலகத்திலே இப்ப வரையும் வந்து பாத்தீங்கன்னா 19 பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இந்த பெண்கள்ங்கிற போது பாத்தீங்கன்னா, அவங்களோட துணிச்சல் எல்லாமே சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண்ணுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு அடிமைத்தனமாவே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட லெவல் எல்லாத்தையும் படிப்புலயும் சரி, எல்லாத்துலயும் வந்து ஒரு முன்னோடியா தான் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமா அந்த நாட்டோட இரும்பு பெண்மணி அப்படிங்கிற மாதிரி இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி அவங்க என்ன பண்ணுனாங்க? இதனால வந்து இப்ப அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. நோபல் பரிசு மட்டுமா கிடைச்சிருக்கு அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய அவார்டுகளை வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு தேடப்படும் குற்றவாளியா வந்து அந்த அவங்களோட நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க. சோ ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நோபல் பரிசு வாங்கினவங்க வந்து தேடப்படும் குற்றவாளியா இருந்துட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் கைது பண்ணலாம். சோ அவங்க வந்து மறைஞ்சுதான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இத பத்தியெல்லாம் உள்ளவங்க. சோ வெனிசுலா நாட்டுல உள்ள இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மரியா கொரினா மச்சோரியா. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 19வது பெண்ணா வந்து நோபல் பரிசு வாங்குறதுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. சோ இவங்க இருக்கிற அந்த மச்சோரியா அப்படிங்கிற ஒரு அரசு வந்து அவங்க வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு அந்த அரசுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை பண்றாங்க. மக்களை திரட்டி மக்களுக்காண்டி வந்து போராட்டங்களை ஜனநாயகம் உரிமையில வந்து அதிகமான போராட்டங்களை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து இவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்? ஒரு நாட்டுல நிறைய தலைவர்கள் எல்லா நாட்டிலயும் வந்து போராடிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலரா ஏன் கொடுக்கணும்னாக்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெனிசுலா நாட்டுல வந்து ஜனநாயகத்தை வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு அங்க வந்து நிறைய வந்து ஊழல் நடக்குது, எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை வந்து நான் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. வந்து ஒரு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு காராக்ஸ் என்கிற வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள், தெருவுல எல்லாம் குழந்தைகள் இருப்பாங்க பாத்தீங்களா, ஆதரவு இல்லாம பெண்கள், அப்பா அம்மா இல்லாம இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஆதரவற்ற ஒரு நிலையை வந்து உருவாக்குறாங்க. அதுல வந்து எல்லா குழந்தைங்களையும் வந்து பராமரிக்கிறது எல்லா வேலையும் வந்து இவங்களே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது தேர்தல் கண்காணிப்பு மற்றும் குடிமக்கள் உரிமை சமூக அமைப்பு கமாண்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல்ல வந்து மெயினா வந்து இவங்க இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2010ல இந்த 2010ல நடக்கிற தேர்தல் வந்து மிகப்பெரிய வெற்றி. அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 92% வந்து இவங்க வந்து அதிகமான பெர்சன்டேஜ் பெற்று அவங்க வந்து அதிகமான முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ளிக்க போறாங்க. உள்ளிக்க போயிட்டு நிறைய வந்து அந்த ஆளும் கட்சிகளுக்கு வந்து எதிராக வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், மக்களுக்காண்டி வந்து குரல் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா வேலைகளும் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய நாடாளுமன்றத்துல பேசுறதுனால அவரை வந்து பாத்தீங்கன்னாக்கா 2014 வந்து அங்க வந்து அவங்க நாடாளுமன்றத்துல இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வர்றாங்க. வெளியில வந்து நிறைய போராட்டங்கள் பண்றதா இருக்கட்டும், மக்களுக்கு அதிகமான உதவிகள் செய்யறதா இருக்கட்டும், எல்லா வேலைகளையும் வந்து அந்த வெனிசுலா நாட்டுல வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு மெயினா வந்து அந்த நாடாளுமன்றத்துல நீக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அங்க நடக்கிற அடக்குமுறைகளை வந்து கட்டுப்படுத்தணும். சோ அதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னாக்கா ஆர்கனைசேஷன் அமெரிக்கா ஸ்டேட் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க போய் பேசுறதுக்காண்டி இவர் வந்து நினைக்கிறாங்க. சோ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நான் இங்க போய் பேச போறேன். அப்படி சொல்லும் போதே இவங்க வந்து அந்த நாடாளுமன்றத்துல இருந்து அவங்க வந்து நீக்கப்படுறாங்க. சோ அதுக்கப்புறம் இருந்தாலும் இவங்க கட்சியில இருந்து ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் போயிட்டு அங்க போய் அந்த அதுல வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் அமெரிக்கா ஸ்டேட்ல வந்து போய் அங்க வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்து மறுபடியும் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. சோ எலெக்ஷன்ல நின்னு இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது அங்க உள்ள எதிர்க்கட்சி தலைவரா வந்து இவங்க வர்றாங்க. மாபெரும் வெற்றி. 94% வந்து வாக்குகள் பெற்று வந்து ஆப்போசிட் பார்ட்டியில வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் வந்து அதிகமான கேள்விகள் கேட்கறதா இருக்கட்டும் எல்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்து இப்ப என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அரசு வந்து நினைச்சிட்டு இருக்கதான் சொல்றாங்க. என்ன பண்றாங்கன்னாக்க உங்களை வந்து எப்படியாவது வந்து கட்சி வந்து நீக்கிறோம். சோ உங்களை வந்து எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொத்துக்கு அதிகமா வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் வந்து போய் சொல்லணும். சோ அப்படி சொல்லும் போது இவங்க அதிகமான சொத்து வச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க, அதிகமான இல்லீகலா வந்து சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு கேஸ போட்டு, ஸோ அவங்கள வந்து கைது பண்றதுக்காண்டி வேலைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. 15 ஆண்டுகள் வந்து நீங்க வந்து கட்சி எலக்ஷன்ல நிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் வந்து அங்க வந்து பாஸ் பண்ணப்படுறாங்க வெனிசுலா நாட்டுல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வீண்டு எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏன் வந்து இப்ப நோபல் பரிசு கிடைக்கணும்? ஸோ இதுக்கு மெயினா ரீசன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அதிகமான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெண்ணா தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு மெயினா இதுக்கு முன்னாடி ஒன்று யூரோப் சைட்ல இருந்து ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னாக்க சகோரா பிரைஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு வந்து யூரோப்ல கொடுப்பாங்க. அடுத்த நாட்டில் உள்ள அமெரிக்கான பெண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லாருக்கும். ஸோ அப்படி கொடுக்கறதுல வந்து இவங்களுக்கு அந்த அவார்டு வந்து முன்னாடி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இதுல மெயினா வந்து நூறுக்கும் நூறுக்கும் இந்த 100 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமா பிபிசியில வந்து வருஷம் வருஷம் வந்து அறிவிப்பாங்க. ஸோ ஆண்டுக்கு அறிவிக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 100 பெண்கள்ல வந்து இவங்களும் ஒருத்தங்களா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இதுல மெயினா வந்து இந்த மிகப்பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனம் அது வந்து என்ன டைம்ஸ் பத்திரிகை. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட 100 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கு மிக்க மக்கவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களும் இந்த இவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதை மட்டும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெனிசுலாவோட மிக இரும்பு பெண்மணி இப்ப வரையும் வந்து இவ்வளவு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இதுல வந்து மெயினா சொல்லிட்டு இருக்காங்க. நோபல் பரிசு அறிவிச்சாங்க. அவங்க ஒரு ட்வீட் ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து வெளியாயிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த பரிசு வந்து பாத்தீங்கன்னா எங்க மக்களுக்காண்டி தான், எங்க மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்காண்டி தான் வந்து இந்த இது வந்து நான் வரணும். ஏன்னா என்னோட நான் வந்து நான் மக்களுக்காண்டி தான் கஷ்டப்படுறேன். நான் இப்போ வந்து மறைவா இருக்கிறேன்னாக்க மக்களுக்காண்டி நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இதுல வந்து மெயினா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2 பெண்மணிகள் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ரீசெண்டா வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்மணிகள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 1991ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மியான்மரை சேர்ந்தவங்க. ஹாங் ஜாங் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூ இங் அதாவது ஆங் சுவாங் கூ இங் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இவங்க எப்படின்னாக்கா வீட்டு காவல்ல வந்து வச்சிருந்தாங்க அந்த மியான்மர்ல. ஸோ வீட்டு காவல்ல இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நோபல் பரிசு வந்து அப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு பெண்மணி வந்து மிக முக்கியமா ஈரானை சேர்ந்த பெண்மணி. ஸோ இந்த ஈரானை சேர்ந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து உரிமை ஆர்வலர் அதாவது மக்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்காண்டி அந்த பெண்களோட அடக்குமுறை வந்து எதிர்க்கிறதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து ஒரு மனித உரிமை ஆர்வலரா வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2003ல வந்து இந்த நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க ஜெயில இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மிக முக்கியமா வந்து சொல்லப்படுது. இவங்க பேரு வந்து பாத்தீங்கன்னாக்கா நர்கிஸ் அந்த முகமதி. இவங்க பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 2003ல வந்து நோபல் பரிசு வாங்கினவங்க. இவங்க தான் இப்போ வாங்கியிருக்காங்க. இதுல மெயினா ஏமாற்றப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்ப்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து அதிகமா அவர் தான் வாங்க போறாரு, நான் தான் வாங்க போறேன். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ட்ரம்ப்புக்கு தான் வந்து நோபல் பரிசு கொடுக்கணும், அதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியா மட்டும் ஒரே ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. நீங்க வந்து நோபல் பரிசு வாங்கல. ஆனா நீங்க வந்து இந்த போர் நிப்பாட்டல இந்த போர் நிப்பாட்டினது நாங்களே பேசி நிப்பாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியன் சைடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்காவில் வந்து யார் இதுக்கு முன்னாடி வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது இவங்க வந்து ஜனநாயக கட்சின்னு சொல்லுவாங்க. ஜனநாயக கட்சியோட ஜிம்மி கார்டன் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்களும் இப்போ வந்து அதிகமா வந்து ஏன்னா 2 பேருக்குமே குடியரசு கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் வந்து அப்போ ஆகாது. ஸோ அவங்களும் வந்து இவங்க வந்து முன்னாடி வாங்கியிருக்கிறத வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளை மாளிகையிலையும் ஒரு சில அறிக்கைகள்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் என்ன மாதிரி வந்து ட்ரம்ப் அடுத்து என்னென்ன முடிவு எடுக்க போறாரு. ஓவராலா இந்த நோபல் பரிசு வந்து ட்ரம்ப் கிடைக்காம போனது. ஸோ ட்ரம்ப் அடுத்தது என்னென்ன பண்ண போறாரு, என்னென்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். நாங்க அடுத்த வீடியோல நாம நடந்து போலாம். பாய்.